அம்மா 2 நாளா என் பாப்பா வந்து ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்குது. தாய்ப்பால் கூட குடிக்க மாட்டேங்குது குழந்தை. பார்த்தா அப்படியே வாடின கீரை தட்டுனாட்டம் அது அப்படியே இருக்கு அந்த பாப்பா. 4 மந்த்ஸ் ஓல்டு. 4 மாசத்துல யூசுவலா 4லேருந்து 6 மாசத்துல நம்ம மத்த கஞ்சி இந்த உணவுகள்லாம் ஆரம்பிப்போம். வீனிங்ன்னு நம்ம சொல்றது. 4லேருந்து 6 மாசத்துல. சரி அப்ப ஃபர்ஸ்ட்டு நாங்க இதான் கேட்போம். என்ன குடுத்தீங்க? ஏதோ ஃபுட்டு புதுசா ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒத்துக்காம இருக்கலான்றது தான் ஃபர்ஸ்ட்டு டவுட் ஆகும். என்னம்மா குடுத்த? அப்படின்னா, பிஸ்கட் ஊட்டுனேன் மேடம் அப்படின்னு. பிஸ்கட் ஏம்மா 4 1/2 மாச குழந்தை. இதுக்கு போய் எப்படிம்மா பிஸ்கட் ஊட்டுன? அதில தான் பால் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அதனால தான் குடுத்தேன். குழந்தைக்கு பால் குடுக்கலாம்ல. அப்ப பாருங்க, அந்த தாயினோட ஒரு அறியாமையினால அப்ப அந்த குழந்தைக்கு வந்து எதுவுமே ட்ரீட்மெண்ட்டே தேவையில்ல. ஜஸ்ட் இனிமே அத குடுக்காம இரு, ஆட்டோமேட்டிக்கா பாப்பா வந்து சரியாயிடும். ஸோ அந்த மைதா கலந்த உணவுகள் அதோட சோடா உப்பும் சேரும்போது, அத வந்து குடலால அவ்வளோ ஈஸியா வந்து செரிமானம் பண்ண முடியாது. ஸோ குழந்தைங்களுக்கு கட்டாயமா பிஸ்கட் வந்து சரியான உணவே கிடையாது.